சரி, நம்ம கதைக்கு வருவோம். எஸ்கேபிபிவின்னு இதுவரை எத்தனை தடவை சொல்லியிருப்போம். நம்ம எஸ்கேபிபிவி தலைமுறையில் யார் யார் என்னன்னு நமக்கு தெரியுமா, இல்லை இதை பற்றி யோசிச்சு தான் பார்த்துருப்போமா? அதை பற்றி தெரிஞ்சுக்க வேணாம். நம்ம கதையை பற்றி பார்க்கணும்னா நம்ம 1 இல்லை 2 இல்லை 230 வருஷம் பின்னாடி போகணும். போகலாமா? விருதுநகர் தாங்க நம்ம எஸ்கேபிபியோட பூர்வீகம். விருதுநகர் சிமினி வகையராவை சேர்ந்த சங்கரகுமார் நாடார் தான் நம்ம எள்ளு தாத்தாவோட தாத்தா. 1790 வருஷம் பிறந்த இவர் விருதுநகரில் வியாபாரம் செஞ்சு வந்திருக்காரு. சுமார் 1840 இவர் காலமாயிக்காரு. 1815 வருஷத்துல பிறந்த இவருடைய மகனான எஸ் கருத்தகண்ண நாடார் விருதுநகர்லையும் பட்டிவேரம்பட்டிலையும் காஃபி மற்றும் ஏலக்காய் வியாபாரம் பார்த்துட்டு இருந்திருக்காரு. 1870 இவர் காலமாயிருக்காரு. இவருடைய மகனான எஸ்கே பெரியருப்பனார் தான் நம்ம எள்ளு தாத்தா. 1840 வருஷத்துல பிறந்து விருதுநகர்லேயே நெல் மற்றும் அரிசி வியாபாரம் பார்த்துக்கிட்டு வந்த இவர் 1912 காலமாயிருக்காரு. இவருடைய மகனான நம்ம கொள்ளு தாத்தா பேரும் பெரியருப்பனார் தான், அதாவது எஸ்கேபி பெரியருப்பனார். 1876 பிறந்த ஜூனியர் பெரியருப்பனாரும் விருதுநகர்லேயே அங்குள்ள அரிசி கடைய பஜார்ல அரிசியோட சேர்த்து பருப்பு வியாபாரமும் பார்த்துட்டு வந்திருக்காரு. இவருடைய மூத்ததாரத்து மகன் எஸ்கேபிபி சிதம்பர நாடார். பெரியருப்பனருடைய 2வது மனைவி பூரணம்மாள் தான் நம்ம கொள்ளு பாட்டி. இவங்களுக்கு 5 குழந்தைங்க பிறந்தாங்க. தெய்வ சிகாமணி, எஸ்கேபிபி வெள்ளையப்ப நாடார், எஸ்கேபிபி சண்முக நாடார், எஸ்கேபிபி கந்தசாமி நாடார் மற்றும் எஸ்கேபிபி ரத்னசாமி நாடார். இந்த குடும்பத்தை பேணி பாதுகாத்ததுலையும் குடும்பத்தை பொருளாதார ரீதியா வழி நடத்தினதுலையும் நம்ம கொள்ளு பாட்டி பூரணம்மாளின் பங்கு அலாதியானது. நம்ம கொள்ளு தாத்தாவுடைய வருமானம் போதுமானதா இல்லாததால நம்ம கொள்ளு பாட்டி பூரணம்மாள் நெல்லை வச்சும் அப்பளம் தயாரித்து விற்பனை செஞ்சும் கூடுதல் வருமானத்துக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்காங்க. 1908 வருஷம் பிறந்த இவங்க மூத்த மகன் வெள்ளையப்ப நாடார் தான் நம்ம ஐயப்பா. 112 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த அவரு 1930 நம்ம ஐயம்மா அமிர்தம்மாளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பச்சையப்ப நாடார் என்பவரிடம் தான் நம்ம ஐயப்பா வேலை பார்த்து வந்தாங்க. அவருடைய நேர்மை மற்றும் உழைப்பை பார்த்து முதலாளி வீடுன்னு அவங்க சொல்ற அவங்க பங்காளியான 3S மாணிக்கவாசக நாடார் அவருடைய ஸ்தாபனத்தில் 1937 வருஷம் அவர் பங்குதாரராக சேர்த்துக்கிட்டாங்க. இது விருதுநகரில் செயல்பட்டு வந்த ஸ்தாபனம். இந்த காலகட்டத்தில், அதாவது 1938 அவருடைய ஐயா எஸ்கேபி பெரியருப்ப நாடார் காலமாயிருக்காரு. அவருடைய மிச்ச 3 பிள்ளைகளும் மதுரைக்கு வந்து அங்கே 1944 எஸ்கேபிபி சண்முக நாடார் அண்ட் கோ என்ற ஸ்தாபனத்தை தொடங்கினாங்க. இந்த 2 ஊர்லேயும் செஞ்சு வந்த வியாபாரத்தோட பங்கை அண்ணன் தம்பிகளுக்கிடையே சமமாக பிரித்து வியாபாரத்தை ரொம்ப சிறப்பாக பார்த்துக்கிட்டு வந்தாங்க. 1958 வருஷம் அண்ணன் தம்பிகளுக்கு இடையே பாகப்பிரிவினை நடந்தது. நம்ம ஐயப்பா வெள்ளையப்ப நாடாருக்கும் ஐயம்மா அமிர்தம்மாளுக்கும் 8 பிள்ளைங்க, 4 பசங்க 4 பொண்ணுங்க. மூத்தவங்க தெய்வ சிகாமணி, அடுத்தது நம்ம பெரியா எஸ்கேபிபிவி சந்திரகாசன், அடுத்ததா நாகரத்னம்மாள், எஸ்கேபிபிவி பாலசுப்ரமணியம், எஸ்கேபிபிவி ராஜமாணிக்கம், எஸ்கேபிபிவி ஆனந்தவேல், ஜோதிமணி, கடைசியா கல்யாணி. சரி, இப்போ நம்ம கதையின் நாயகனை பற்றி பார்ப்போமா? நம்ம பெரியா பிறந்தது 1936 வருஷம் மே 1 விருதுநகரில் இவங்க வாழ்ந்தது இன்னமும் கீழக்கடை தெருவில் இருக்கிற இந்த வீட்டில் தான். அது அவங்களோட பூர்வீக வீடு. அந்த பூர்வீக வீடை பற்றியும் நாம் பேசாமல் இருக்க முடியாது. 200 வருஷமாக அங்கே இருக்கிற அந்த வீடு 1 இல்லை 2 இல்லை 8 தலைமுறை கண்ட வீடு. நம்ம ஐயப்பா வெள்ளையப்ப நாடாரோட 8 பிள்ளைகளும் பிறந்தது இந்த வீட்டில் தான். பெரியாவோட தம்பியான பாலப்பிரியா மகனான நம்ம ஆறுமோனாவுக்கு கல்யாணம் ஆகிற நேரத்தில் இந்த வீடு வசதிப்படாது, வேறு இடத்துல வீடு கட்டி குடி போகலாம்னு பேச்சு வந்தப்போ தலைமுறையாக வாழ்ந்த அந்த வீட்டை விட்டு போக மனமில்லாத நம்ம பாலப்பிரியா அந்த வீட்டை இடித்து
1988 புதுசாக வீடு கட்டி இன்னை வரைக்கும் அதே இடத்துல 8வது தலைமுறையாக வாழ்ந்துக்கிட்டு வராங்க. முதல் தலைமுறையிலேயே அந்த வீட்டை விலைக்கு வாங்கி இப்போ 8வது தலைமுறை வரை அங்கேயே வாழ்ந்துக்கிட்டு வராங்க. 8 தலைமுறையா 200 வருஷமா விருதுநகரில் ஒரே வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு வராங்கன்னா அது நம்ம குடும்பம்தான். விருதுநகர்லேயே இது ஒரு தனி சிறப்பாக இருக்கு. விருதுநகரில் உள்ள கேவிஎஸ் ஸ்கூலில் தான் பெரியா SSLC வரைக்கும் படித்தார். அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய 3 தம்பிகளும் அதே ஸ்கூலில் தான் படித்தாங்க. 1953 செந்தீப் நாடார் காலேஜில் 1 வருஷம் மட்டும் PUC படித்தார். வியாபாரத்துக்கு உறுதுணையாக வரணும்னு அவர் சித்தப்பாவான SKPP கந்தசாமி நாடார் அவரை மதுரைக்கு கூப்பிட்டதால 1954 வருஷம் விருதுநகரில் இருந்து மதுரைக்கு வந்தார். மதுரையில் பழைய தேவி டாக்கீஸ் தியேட்டர் பக்கத்தில் இருக்கிற பேச்சியம்மன் படித்துறை தான் கந்தசாமி நாடாரோட ரைஸ் மில் இயங்கி வந்துச்சு. மில்லுக்குள்ளேயே ஓட்டு வீடு ஒன்று இருந்துச்சு. அந்த வீட்டில் தான் கந்தசாமி நாடாரோட குடும்பத்தோட நம்ம பெரிய ஒன்றா குடியிருந்தார். ஓட்டு கட்டடமாக இருந்த அந்த வீடு இப்போ தகர ஷீட் கட்டடமாக இன்னைக்கும் அங்கே இருக்கு. SKPP கந்தசாமி நாடார் ஸ்தாபனத்தில் தொழில் கற்றுக்க வந்த பெரியா குறிப்பிட்ட ஒரு சம்பளத்துக்கு அவங்களோட சேர்ந்து தொழில் செஞ்சு வந்தார். தன்னோட 21வது வயசுல தன் சொந்த தாய்மாமா பொண்ணான நம்ம பெரியம்மா அம்சாதேவியை சின்ன வயசுலேயே பேசி வச்சபடி 1956 ஜூன் 17 கல்யாணம் பண்ணாங்க. 1959 அவர் தம்பி பாலப்பிரியா தொழில் கற்றுக்க மதுரைக்கு வந்தார். அதே வருஷம் ஜூன் 27 1959 பெரியா பெரியம்மாவுக்கு மூத்த மகளான வசந்திகா பிறந்தாங்க. 1954 தொடங்கி 5-6 வருஷம் கந்தசாமி நாடார் நிறுவனத்தில் சம்பளத்துக்கு இருந்துக்கிட்டே தொழில் கற்றுக்கிட்டவங்க 1959 தன் தம்பிகளோடு சேர்ந்து சொந்த நிறுவனத்தை தொடங்கினாங்க. மதுரையில் அரிசி மற்றும் பருப்பு வியாபாரம் தான் அவங்களோட பிள்ளையார் சொல்லி. பாலப்பிரியாவை தொடர்ந்து 1960 அவரோட 3வது தம்பியான குட்டின்னு எல்லாராலையும் பாசமாக அழைக்கப்படுற எங்கள் ஐயா ராஜமாணிக்கம் மதுரைக்கு வந்து சேர்ந்தார். அதே வருஷம் ஜூன் 2 பெரியாவோட 2வது மகளான எங்கள் லதாக்கா பிறந்தாங்க. மதுரை பேச்சியம்மன் படுத்துறையில் தான் அவங்களோட பருப்பு மில் இருந்தது. அதே போல் மகாலிப்பட்டியில் இருந்த திருமேனியா ரைஸ் மில்லை நடத்திட்டு வந்தாங்க. இந்த மில்லில் தான் 15 வருஷம் இவங்க கூலிக்கு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில் February 5, 1961 அவருடைய ஐயா SKPP வெள்ளையப்ப நாடார் காலமானாரு. குடும்ப பொறுப்பு மொத்தமும் பெரியாவுக்கு போச்சு. அவருக்கு பக்க பலமா தோளோடு தோள் கொடுத்தது அவர் தம்பிமாருங்க தான். 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா, 100 ஆண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. அவங்க ஐயா இறந்த பிறகு அதே வருஷம் பாலப்பிரியா மறுபடியும் விருதுநகருக்கு போயிட்டாரு. மதுரையில் உள்ள தொழிலை பெரியாவும் எங்க ஐயாவும் திறம்பட பார்த்துக்கிட்டாங்க. 4வது தம்பியான ஆனந்தம் படிப்பை முடித்த பிறகு பாலப்பிரியாவோட சேர்ந்து விருதுநகரில் இருக்கிற பருப்பு மில்லை கவனிச்சுக்கிட்டு வந்தார். நம்ம பெரியா அவர் சித்தப்பா கந்தசாமி நாடார் வீட்டில் தங்கியிருந்த காலகட்டத்திலே அவருக்கும் பெரியம்மாவுக்கும் சேர்த்து சாப்பாடு செலவுக்குன்னு மாதம் 150 ரூபா கொடுத்து வந்திருக்காரு. பிறகு ஒவ்வொரு மகள் பிறக்கும் போதும் சரி, ஒவ்வொரு தம்பிமாருங்க மதுரைக்கு தொழில் பழக வரும்போதும் சரி, அதுக்கேற்ற போல சாப்பாட்டுக்கு கூடுதலாக பணம் கொடுத்து வந்திருக்காங்க. 1962 கந்தசாமி நாடாருடைய மகனான போஸ் பெரியாவுக்கு கல்யாணம் ஆச்சு. போஸ் பெரியாவை பற்றி சொல்லும்போது அவர் தம்பியான எங்கள் வசந்தவேல் சித்தப்பாவை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. எங்கள் பெரியா வாழ்க்கையில் அவருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. எங்கள் பெரியாவோட கடைசி காலம் வரை பல விஷயங்களில் அவருக்கு வசந்தவேல் சித்தப்பா உறுதுணையாக இருந்ததை மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. எங்கே விட்டோம்? போஸ் பெரியா கல்யாணம். அதுக்கு அடுத்த வருஷம் ஜனவரி 13, 1963 பெரியாவுக்கு 3வது மகளான உமாக்கா பிறந்தாங்க. அவரோட குடும்பத்தோடு சேர்த்து அவர் சித்தப்பா குடும்பமும் பெருசாகிட்டே போனதால அத்தனை பேருக்கும் அந்த வீட்டில் இடம் போதுமானதாக இருக்காதுங்கிற காரணத்தினால அதே வருஷத்தில் நம்ம பெரியா, பெரியம்மா, அவங்க 3 குழந்தைங்க, அவரோட தம்பியான எங்கள் ஐயா தனியாக பக்கத்தில் ஒரு சின்ன மாடி வீட்டுக்கு வாடகைக்கு குடி போனாங்க. கொஞ்ச நாளில் அதுக்கு பக்கத்து தெருவில் இருந்த ஒரு ஓட்டு வீட்டுக்கு வாடகைக்கு குடி போனாங்க.
அந்த வீட்டுக்கு அவங்க கொடுத்து வந்த வாடகை தொகை 40 ரூபா. ஜனவரி 25, 1966 பெரியாவுக்கு 4வது மகளான சந்தோஷக்கா பிறந்தாங்க. அந்த வருஷத்துல தான் எங்க ஐயாவுக்கும் எங்க அம்மா மல்லிகாவுக்கும் கல்யாணம் ஆச்சு. இந்த வீட்டில் மறுபடியும் வசதி குறைவா இருந்ததால பக்கத்து தெருவிலேயே ஏற்கனவே குடியிருந்த மாடி வீட்டை கூடுதலா வாடகைக்கு எடுத்திருக்காங்க. 1967 எங்க ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் மூத்த மகளான நிறைமதிக்கா பிறந்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷமான 1968 அந்த மாடி வீட்டை காலி பண்ணிட்டு அந்த ஓட்டு வீட்டை வியாபாரத்துக்கு குடவுனா பயன்படுத்திக்கிட்டு அதே தெருவில் பேச்சியம்மன் கோயிலுக்கு பக்கத்துல இப்போ கல்யாண மண்டபமா இருக்கிற ஒரு வாடகை வீட்டுக்கு குடி போயிருக்காங்க. 8க்கு 7 4 சின்ன ரூம் மற்றும் ஒரு பெரிய ஹால் இருந்த அந்த வீட்டில் 1 வருஷம் இருந்திருக்காங்க. இந்த வீட்டில் இருந்தப்பதான் பெரியாவோட கடைசி பொண்ணான மீனாக்கா மே 2, 1968 பிறந்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே கொடவுனா பயன்படுத்தி வந்த வீட்டுக்கு அடுத்ததா இன்னொரு வாடகை வீட்டுக்கு மறுபடியும் குடி போயிருக்காங்க. ஒரு வழியா அங்க இங்க அலைஞ்சு இந்த வீட்டில் 7 வருஷம் குடியிருந்திருக்காங்க. இந்த வீட்டில் தான் 1971 வருஷம் எங்க ஐயாவுக்கு 2வதாக சிவராமன்ற நான் பிறந்தேன். எனக்கு அப்புறம் 3வது பிள்ளையா 1974 கண்ணன் பிறந்தான். பேச்சியம்மன் படித்துறையில கூலிக்கு ஓட்டிக்கிட்டு இருந்த பருப்பு மில் தொழிலை ஒரு காலகட்டத்தில் நிறுத்திட்டாங்க. அதுக்கு பிறகு ரைஸ் மில் வியாபாரத்தை மட்டும் மதுரையில பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. 15 வருஷம் திருமேனியா மில்ல கூலிக்கு அரிசி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க முதலா 1975 வருஷம்தான் அவங்களோட முதல் சொந்த ரைஸ் மில்லை உருவாக்கினாங்க. அதுதான் மூலக்கரை பக்கத்துல இப்ப வரைக்கும் இயங்கி கொண்டிருக்கிற மகாலிப்பட்டி ரைஸ் மில். காலி இடமா அதை வாங்கி அங்க அவங்க ரைஸ் மில் கட்டினாங்க. சொந்தமா மில் கட்டியாச்சு. அப்புறம் என்ன, வீடு தானே. வசந்திக்காவுக்கு கல்யாணம் பண்ற நேரம் வந்ததால சொந்தமா வீடு இருந்தா தான் கௌரவம்னு வீடு கட்ட வலியுறுத்தினது எங்க அயம்மா அமிர்தம்மாள். அதனால அதே வருஷம் காமராஜர் சாலை நவரத்னபுரம் 4வது தெருவில் 36ஆம் நம்பர் வீட்டை விலைக்கு வாங்கி அதை மாடி வீடாக புதுப்பிச்சு பெரியா குடும்பமும் எங்க ஐயா குடும்பமும் குடி போனாங்க. அதுவரை சின்ன வீடுகளில் வாழ்ந்திருந்த அவங்களுக்கு அது ஒரு பெரிய மாளிகையாவே இருந்தது. அந்த காலத்துல அந்த வீட்டை 41,000 ரூபாய்க்கு வாங்கி வீட்டை புதுப்பிக்க மேற்கொண்டு ரூபாய் 85,000 செலவு செஞ்சு அந்த ஓட்டு வீட்டை ஒரு பங்களாவாவே மாத்தினாங்க. அந்த வீட்டில் தான் அண்ணன் மற்றும் தம்பி குடும்பம் என மொத்தமாக நாங்க 12 பேர் ஒற்றுமையாக ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம். அதுக்கு பிறகு நம்ம பெரியா அவர் வாழும் காலம் வர தோராயமாக 26 வருஷம் அந்த வீட்டில் தான் நம்ம பெரியம்மாவோட வாழ்ந்து வந்தாங்க. அதே காலகட்டத்தில் தான் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த குருவிலாஸ் ரைஸ் மில்ல வாடகைக்கு எடுத்தும் நடத்தி வந்தாங்க. 39 வருஷமா அந்த மில்லில் அரிசி வியாபாரம் செஞ்சாங்க. வீட்டுக்கு குடி வந்த 1 வருஷத்துல ஜூன் 30, 1976 எங்க வசந்திக்காவுக்கும் எங்க மச்சான் சம்பத்குமாருக்கும் விருதுநகர்ல சிறப்பா கல்யாணம் நடந்துச்சு. சரியா 3 வருஷத்துல எங்க லதாக்காவுக்கும் எங்க மச்சான் ராஜமாணிக்கமுக்கும் டிசம்பர் 14, 1979 வருஷம் மதுரையில கல்யாணம் நடந்துச்சு. 1959 தொழிலில் இவங்க எடுத்து வச்ச முதல் அடி வெற்றிப்படியாகவே இருந்தது. பல சறுக்கல்களை சந்தித்த போதும் அதை கண்டு துவண்டு போகாம விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பால படிப்படியா முன்னேறி தொழிலில் ஒவ்வொரு கட்டமா முன்னேறி சென்றாங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இப்படிப்பட்ட 22 வருஷ பயணத்துல அவங்க பார்த்த லாபத்தை வச்சு தொழில அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்ச நேரம். இந்த ஊர் என்ன விலைன்னு கேளு. அப்புறம் எடுக்கலாம்னே. சரி, இந்த தெருவாவது என்ன விலைன்னு வாங்கிக்கலாம்னே. ஐயோ இப்போ நான் எதையாவது வாங்கி ஆகணும்டா. அப்படிப்பட்ட நேரத்துல அவங்க எடுத்த முடிவு தான் சினிமா தியேட்டர் கட்டுறது. கரும்பு தின்ன கூலியா? ஏற்கனவே சினிமானாலே ஒரு மோகத்துல இருந்த நம்ம குடும்பத்துக்கு அந்த ஃபீல்டிலேயே ஒரு தொழில் தொடங்க கசக்குமா என்ன? அதுவும் அன்றைய தேதிக்கு நல்ல லாபம் தரக்கூடிய தொழில். தொடங்குடா தியேட்டர்ன்னு 1981 முடிவெடுத்து விருதுநகர் ராமூர்த்தி நகர்ல இருந்த நம்ம துவரம்பருப்பு மில் இருந்த இடத்துல 1983 வருஷம் தமிழ் வருஷ பிறப்பான ஏப்ரல் 14 தியேட்டர் கட்டி முடிச்சு அதுக்கு அப்சரா தியேட்டர்னு பேரும் வச்சாங்க. இந்த பேர் எப்படி தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா? அமிர்தம்மாள், பாலன், சந்திரன், ராஜமாணிக்கம், ஆனந்தம்னு
இவங்க பேர்ல வர முதல் எழுத்துக்களை ஒன்று சேர்த்து உருவாக்குனது தான் அப்சரா. சூப்பர் ஸ்டார் நடித்த தாய் வீடு படம் தான் நம்ம தியேட்டரில் ரிலீஸ் ஆன முதல் படம். அடுத்த படமான முந்தானை முடிச்சு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். அதனால மிகப்பெரிய லாபமும் பார்த்தாங்க. காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி. 17 லட்சம் ரூபாய் செலவுல உருவாக்கப்பட்ட அந்த தியேட்டர்ல இன்னைக்கு தேதி வரைக்கும் படங்களை திரையிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தியேட்டர்னாலே ஒரு கெத்து தான். எங்க அடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் அது நீடிச்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில தியேட்டர் ஓனர்டா இவங்கன்னு தனி மதிப்பு இருந்து வந்துச்சு. தியேட்டர் ஆரம்பிக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி நவம்பர் 12, 1982ல உமாக்காவுக்கும் சிதம்பரம் மச்சானுக்கும் விருதுநகர்ல கல்யாணம் நடந்துச்சு. அக்டோபர் 27, 1985ல சந்தோஷ்காவுக்கும் குணசேகரன் மச்சானுக்கும் விருதுநகர்ல அப்சரா தியேட்டர்லயே கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கு பிறகு விருதுநகர்ல நடந்த நம்ம வீட்டு கல்யாணம் எல்லாம் நம்ம தியேட்டர்லயே நடந்துச்சு. அப்படித்தான் ஜூன் 16, 1988ல மீனாக்காக்கும் முரளிதரன் மச்சானுக்கும் விருதுநகர்ல அப்சரா தியேட்டர்லயே கல்யாணம் நடந்துச்சு. நம்ம பெரியா எப்படிப்பட்டவர்னு நான் சொல்லட்டா? ரொம்ப எளிமையா இருப்பாரு. கடைசி வரைக்கும் சிக்கனமா வாழ்ந்தவர். நம்மளையும் சிக்கனமா வாழணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. கொஞ்சம் கண்டிப்பா இருந்தா கூட குடும்பம் மீது பாசமா இருந்தாரு. கூட பிறந்தவங்க கல்யாணம், அவங்க பிள்ளைகளோட கல்யாணம், பேரம்பேத்திகளோட கல்யாணம்னு அத்தனை கல்யாணங்களையும் நடத்தி வச்சிருக்காரு. ஊர் பொது காரியங்களுக்கு கணக்கு பார்க்காம அவ்வளவு வேலை பார்த்திருக்காரு. உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்து வந்தவர் கடைசி வரைக்கும் தினமும் வாக்கிங் போகாம இருந்ததில்லை. சுத்தத்துக்கு அகராதியில அர்த்தம் தேடணும்னா எங்க பெரியா பேரு இருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நம்ம பெரியாவை பத்தி இவ்வளவு நேரம் நான் பேசிட்டேன். நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க அவரை பத்தி என்ன சொல்றாங்கன்னு இப்ப கொஞ்சம் பார்க்கலாமா? மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. அம்மா அப்பா இல்லாம இந்த உலகத்துக்கு நம்ம வரவே முடியாது. அவங்கள பத்தி இப்ப நான் பேசுறதுக்கு ரொம்ப பெருமைப்படுகிறேன். நீங்க ஸ்டார் மூவிஸ்ல இருந்து வரனால நான் உங்களுக்கு பேட்டி தரேன். நார்மலா நான் யாருக்கும் பேட்டி கொடுக்கறது இல்ல. காய் சொந்த பந்தங்களே, பெரியாவை பத்தி பெருமாவை பத்தி பேசணும்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம எஸ்கேபிபிவி குடும்பத்துக்கு நம்ம பெரியானா எல்லாருக்குமே ரொம்ப இஷ்டம். அவர் இன்னைக்கு நம்ம கூட இல்லைனாலும் அவரை பற்றின நல்ல சில சந்தோஷமான விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு எங்கள் ஐயாவை ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவங்க தான் ரோல் மாடல். அவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் நல்லா ஃபேஸ் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு ஆறுதலாகவும் தைரியமாகவும் இருப்பாங்க. பல நேரம் என் வாழ்க்கையில் ஒரு சோதனையான கட்டம் வரப்பெல்லாம், வசதி நான் இருக்கேன், உனக்கு தைரியமாக இரு, வா எந்திரிச்சு வா நட அப்படின்ட்டு நல்லா ஒரு உற்சாகப்படுத்தி பேசுவாங்க. சந்திரபிரியா அம்சா பெருமாவோட ட்ரிபியூட் வீடியோவுக்கு பேச சான்ஸ் கொடுத்துருக்கோம். தேங்க்ஸ். நாங்கள் கூப்பிடுறது அவரை பெரிய பெருமான் தான் கூப்பிடுவோம். பொதுவாக ஒரு 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவார். எந்திரிச்சு வாக்கிங் கிளம்புவார். நாங்கள் அங்கே இருக்கும்போது எங்கள்கிட்டையும் சொல்லுவார், இந்த மாதிரி மாப்பிள்ளை வயிறு வச்சிடாம எப்பயும் வாக்கிங் போங்கன்னு. இப்போ வரையும் நானும் இவரும் வாக்கிங் டெய்லி போக செய்கிறோம். எங்களுடைய காலங்களில் அண்ணன் என்ன சொன்னாலும் சரி, ஏற்று யாரும் பேச மாட்டோம். எதுனாலும் சரி 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 சரின்னு போவோம். அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை சச்சரவு இல்லாமல் கொண்டு வந்து குடும்பத்தை வளப்படுத்தணும். அவருக்கு என்னையனா ரொம்ப பிடிக்கும். நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு. எங்கள் ஐயா சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்களை கொஞ்சி எங்களை ரொம்ப பாசத்தோடு வளர்த்த மாதிரி எனக்கு எதுவுமே நினைப்பு இல்லை. ஆனால் நாங்கள் 5 பேரும் கல்யாணம் செஞ்ச பிறகு எங்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. நாங்கள் ஊர் போகிறோன்னா ரொம்ப ஆசையாக பேசுவாங்க. சிக்கனம் எப்படி ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்கணும், நல்ல ஒழுக்கம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவரை வச்சு தான் எல்லாருமே அவருடைய பிரதர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு பர்சன் என்னோட பெரியப்பா. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நான் அவங்களோட கூட இருந்திருக்கேன். என் பிள்ளைங்க 3 பேருக்கும் மாப்பிள்ளை பார்க்குறதும் சரி, பொண்ணு பார்க்குறதும் சரி, பத்திரிக்கை அடிச்சு ஆள் சொல்றதுலேருந்து பட்டை எடுக்கிறது, நகை செய்கிறது, இப்படி எல்லாமே கூட இருந்து நல்லா ஒத்தாசையாக நல்லா செஞ்சு விட்டாங்க. குடும்பத்துக்கு மூத்த மகனாக பிறந்து தேவையில்லாமல் செலவழிக்காம சிக்கனமாக இருந்து தம்பிமாருங்க, அத்தைமாருங்க, அவங்க பிள்ளைங்க, சித்தப்பாமாருங்க பிள்ளைங்க எல்லாத்துக்கும் கல்யாணம், அத்தனை பேருக்கும் கல்யாணம் செஞ்சு சிறப்பாக நடத்தி வச்சுருக்காங்க. அவர் ரொம்ப சுறுசுறுப்பானவர்.
எனக்கு தெரிஞ்சு 5 மணிக்கு எப்பயுமே எழுந்திருப்பார். இங்கே விருதுநகர்ல இருந்தாலும் எழுந்திருக்கிறேன் எழுந்திரிச்சிருவார். மதுரைக்கு நான் போய் அங்கே அவர் வீட்டில் தங்கி இருக்கிற சமயங்களையும் நான் அவரை பார்த்துருக்கேன். 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவார். நடைப்பயணம் அது உடற்பயிற்சின்னு ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பார். ஆல்மோஸ்ட் வந்து என்னோட கேரியரில் ஃபஸ்ட்டு 15-16 வருஷம் வந்து நான் எங்கள் பெரியம்மாவோட தான் இருந்தேன். தப்பான வழியில் இது போகக்கூடாதுங்கிறது எங்கள் அண்ணாச்சி படித்த பாடம். எதுனாலும் நேர்மையாக இருக்கணும், நல்லா உழைக்கணும் அப்படிங்கிறாரு. 5 பிள்ளைகள் பெற்றா அரசனும் ஆண்டியாவுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் 5 பிள்ளைகளையும் பெற்று நல்லபடியாக வளர்த்து நல்லா படிக்க வச்சு, எங்க ஊர்க்கா சொல்லு, நல்லா படிக்க வச்சு, மர்க்கா சொல்லு, நல்லா படிக்க வச்சு, மர்க்கா சொல்லு, நல்லா படிக்க வச்சு. அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? படிப்பு என்ன அவ்வளவு சீப்பா போச்சா? நான் எல்லா பிள்ளைகளையும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம்பேத்திகள் ஜோடி பார்த்து கொள்ளு பேரம்பேத்திகள் வரைக்கும் பார்த்து நல்லா சிறப்பாக எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. பெரிய அட்டா உட்கார்ந்து பேசிட்டே இருப்போம். நல்லா பேசுவாங்க, ரொம்ப பிரியமா இருப்பாரு. என் மேலேயும் அவ்வளோ பிரியமா இருப்பாரு. பிளானிங் பெரியப்பா மாதிரி யாரும் பிளான் பண்ண முடியாது. அவ்வளோ அழகாக பிளான் பண்ணுவார். அதனால தான் அவர் குடும்பத்தை வந்து இந்த அளவுக்கு அவர் கொண்டு போக முடிஞ்சிருக்குங்கிறது எனக்கு தோணும். என்னோட சின்ன வயசில் ஒரு இடத்துக்கு என்னை போக சொல்கிறாரு. அப்போ அவர் ஸ்பெசிஃபிக்காக கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்கிறார். மற்றவங்க சொன்னதுக்கும் இவர் சொல்கிறதுக்கு அந்த வித்தியாசத்தை நான் சொல்கிறேன். அவர் உடனே ஒரு பேப்பர் எடுக்கிறாரு, ஒரு பேனா வாங்குறாரு. சொல்லுங்க ஜி, அந்த பேனா பேடை எடுத்துனோடா. நம்ம வீடு இப்போ நாங்கள் இருக்கிற இடத்த பாயிண்ட் பண்ணுறாரு. நம்ம இப்போ இந்த இடத்துல இருக்கோம்டா. இப்போ அந்த சந்து, தெரு, ரோடு, இந்த பாதைகள்லாம் கோடு கூட போட்டு இந்த பாதை இப்படி இருக்கா, இந்த இடம் உனக்கு தெரியுமா, இந்த இடத்துல தாண்டி இப்படி போதா அப்படின்னு அந்த கோடு போட்டு நான் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்த எனக்கு கரெக்டாக படம் போட்டு காமிச்சிடுறேன். மேப் போடுறேன் கொண்டாரு கம்னு. பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸு, கேகே நகர், டபுள் டேங்க்கு, பஸ் ஸ்டாப்பு, அம்மன் கோயில். இந்த இடத்துல செருப்பால் அடி வாங்கிக்கிறோம். நம்ம அங்கே போகக்கூடாது. அப்படியே கீழே போனால் மெட்ரோ ட்ரெயினு ரொம்ப நாள் கழிச்சு விட்ருக்கானுங்க. ஆனால் டிக்கெட்டு தான் பாதிக்கும். 2 நிமிஷத்தில் அந்த விஷயத்தை வந்து நமக்கு சிம்பிளிஃபை பண்ணி பிளான் பண்ணி கொடுத்துருவாரு. இந்த ஃபேமிலிக்கும் பெரியோட ஹெட்டிங்கில் இருந்த ஃபேமிலி டிஃப்ரென்ஸுக்கும் ஐயப்பா இறந்த பிறகு ஆல்மோஸ்ட் 46 வருஷம் நினைக்கிறேன். 46 வருஷம் வந்து அண்ணன் தம்பி வந்து அப்பா இல்லாமல் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அவ்வளவு விட்டு கொடுத்து போகும் பட்சத்தில் அதெல்லாம் இருக்க முடியும். அதுக்கு பெரியாவும் ஒரு பெரிய காரணம். அண்ணன் தம்பி 3 பேரும் வந்து இந்த ராமர் லக்ஷ்மணன் மாதிரி தான். எது சொன்னாலும் சரின்றதுனால ஃபேமிலி வந்து ரொம்ப சந்தோஷமாக போச்சு. எல்லாரும் அண்ணன் தம்பி ஒற்றுமைக்கு ராமலட்சுமணன் தான் சொல்லுவாங்க. ராமலட்சுமணன் எப்படி இருந்தாங்கன்னு யாரும் பார்த்தது. உங்க குடும்பத்தை பார்த்து தான் ராமலட்சுமணரே இப்படித்தான் இருந்திருப்பாங்கன்னு நாங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். கடைசி அவருக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல. என்கிட்ட டெய்லி சாயந்தரம் 6 to 6:15 அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருக்கா இல்லையான்னு தெரியல சந்தோஷம். ஆனால் அப்படி இருந்தால் அம்மாவே வந்து எனக்கு ஒய்ஃபாக பிறக்கணும்னு சொல்லி சொன்னார். அதெல்லாம் ரொம்ப நினப்பாக இருக்குன்னு எனக்கு. இந்த மாதிரிலாம் இவர் பேசி என்கிட்ட இந்த மாதிரி பேசினதில்லை. அந்த இன்னும் அந்த சாயந்தரம் அந்த 6 to 6:15 வந்தாலே அவர் நினப்பு வரும் எனக்கு. ஆள் சொல்கிறதுலாம் ஒரு பெரிய கஷ்டமான வேலை. அது வந்து அவங்க வயசுக்கு அவங்க ஒரு உள்ளூரும் சரி வெளியூரும் சரி எல்லாமே கூட வந்து நல்லா செஞ்சு கொடுப்பாங்க. பெரியப்பா பற்றி சொல்கிறதுன்னா நிறையா சொல்லலாம். ரொம்ப கரெக்டாக இருப்பார் எல்லாத்துலேயுமே. ஒரு இடத்துக்கு போகிறதாகட்டும் கரெக்டாக அவர் போவார், அந்த டைமுக்கு போவார். நான் மதுரைக்கு போகிற நேரம்லாம் என்கிட்ட ஐயாவுக்கு சட்ட துணி எடுத்துக்கிடு, ஐயாவுக்கு ஏதாவது இது வாங்கி கொடு. என்கிட்ட உரிமையாக எதுனாலும் அவங்களுக்கு பிடிச்சதை என்கிட்ட கேட்டு வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஐயா வந்து ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க. ஒரு 5 ரூபா 10 ரூபானா கூட அதை உடனே கேட்டு வாங்கிடுவாங்க. அது மாதிரி அவங்க எங்களுக்கு ரூபா கொடுக்கணுன்னாலும் அதுவும் உடனே கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு வீட்டு கல்யாண காட்சி எதுனாலும் சரி ஒன்றா இருந்து சீரு சிரமமாக தான் அந்த குடும்பத்துக்கு எல்லாரும் ஒரு ஆள் ஒத்தாசம் இருந்தாங்க. அதே மாதிரி பொம்பளைகளுமே ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் கொண்டு வந்ததுனால இந்த குடும்பம் வந்து ஒரு நீண்ட நாள் ஒரு ஒற்றுமையாக இருந்து கொண்டு வந்தோம். இல்லைன்னா இந்த அளவுக்கு எங்களால் முன்னுக்கு வந்திருக்க முடியாது. இது எல்லாருக்கும் ஒரு படிப்பினத்தை வச்சுருக்கணும். கல்யாணத்துக்கு என் பிள்ளைங்க 2 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் வந்து அவர் சொல்லி நல்ல இடமா எனக்கு செஞ்சு வச்சது அது மறக்கவே முடியாது. இந்த கல்யாணத்துக்கும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆள் சொல்ல வந்தது, எனக்கு நகை வாங்கி கொடுத்ததோ எல்லா இதுக்குமே எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு. சுத்தம் அவர் மாதிரி சுத்தமாக யாரும் இருக்க முடியாது.
காலையிலே ஆகட்டும் எழுந்திரிச்சோடனே இந்த குளிச்சு க்ளீன் பண்ணுறது, அதே மாதிரி அவர் இடத்தை சுத்தமாக வச்சுக்கிறது. சின்ன வயசில் வந்து வாக்கிங்லாம் என்னை கூட்டிகிட்டு போவார். வீட்டில் இருந்து கூட்டிகிட்டு போய் தெப்பக்குளம் வரைக்கும் வாக்கிங், அவர்கிட்ட இருந்து ஒரு சுறுசுறுப்பு பழகிருக்குன்னு சொல்லலாம். வாக்கிங் கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து அந்த தெப்பக்குளத்தில் வந்து ஒரு அல்வா விற்கும், அதை எனக்கு வாங்கி கொடுப்பார் சின்ன வயசில். அது இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த வானத்தை போல படத்தில் வர மாதிரி விஜயகாந்த் மாதிரி எங்கள் பெரிய அவர் சொன்னார்னா எந்த அப்பீலும் கிடையாது. அண்ணன் தம்பி எதுனாலும் சரி சொன்ன சரியாச்சு. அண்ணன் சொன்னா தம்பி கேட்கணும், தம்பிக்கு ஒண்ணு அண்ணன் பார்க்கணும்டா. அதுதான்டா அண்ணன் தம்பி உறவுங்கிறது. தம்பிங்கடா அண்ணன்டா. இந்த வார்த்தை இன்னைக்கெல்லாம் இதை மாதிரியான ஒரு பிரதர்ஸ், இதை மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் நமக்கு எதிர்பார்க்கவே முடியாது. அது மாதிரி பிரதர்ஸ் இல்லை, கூட பிறந்தவங்க சிஸ்டர்ஸும் சரி, பெரிய என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லுவாங்க. அவரும் அந்த மாதிரி கரெக்டாக நடந்துக்கிடுவார். ஒரு ஹோம் கேர் டேக்கர்னு அவர் சொல்லலாம். எங்கள் ஐயா இறப்பாருன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. எப்படியும் நல்லாயிருவாருன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் இறந்துட்டாரு. அவர் இறந்து 6 வருஷம் ஆகுது. நம்ம சொந்த பந்தத்தில் பல பேர் இறந்துட்டாங்கன்னு இருக்கும்போதெல்லாம் இந்த அளவு கவலையாக இருக்காது. ஆனால் நம்ம வீட்டுக்குள்ள ஒரு சாவுன்னு வரும்போது தான் இறப்புனா என்னன்னே எனக்குலாம் அப்போ முத எனக்கு தெரிஞ்சிச்சு. அது வந்து தாங்கவே முடியல. எங்கள் ஐயா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் நினச்சா கூட அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போதான் தெரிஞ்சிச்சு பணம்லாம் என்ன, இது பணம்லாம் நம்ம கூட ஒன்றுமே வரப்போகிறதில்ல, நம்ம சொந்த பந்தம் தான் கடைசி வரை நிலைக்கும்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. அதனால் நம்ம அக்கா தங்கச்சிக்குள்ள ஒரு சண்டை இல்லாமல் கடைசி வரை நம்ம ஒற்றுமையாக இருக்கணும். பெரிய வந்து ரொம்ப ஒரு சிக்கனமானவர். எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து அதிகமாக செலவழிக்க மாட்டார், கால்குலேட்டிவாக இருப்பார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். பிஸ்னஸ்லேயும் சரி, எங்கள் லைஃப்லேயும் சரி, எப்படி வந்து எல்லாத்தையும் நடந்துக்கணுன்றதெல்லாம் எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. ஐயா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிறைய இடத்துல கல்யாணம் பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை வீட்டில் பேசி முடியாத கல்யாணத்தை கூட நிறைய நடத்தி வச்சது எனக்கு தெரியும். அப்புறம் பெரியப்பா வந்து நல்ல நிர்வாகி. அவர் அவ்வளோ அழகா நிர்வாகம் பண்ணுவார். கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு படிக்காத பட்டதாரி மாதிரி தான் நான் சொல்லுவேன். அம்மாவோட பொதுவாக எனக்கு ஐயா தான் ரொம்ப பிடிக்கும். நான் பிஸ்னஸ் வந்ததுக்கப்புறம் குருவிலாஸ் மில்ல வந்து எப்போவுமே என் பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் அவர் கூட இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா மணிமணியாக எழுத்துன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அவர் எழுத்து வந்து மணிமணியாக இருக்கும். கச்சா குறிப்பு பேரடி எல்லாமே அவர் தான் எழுதுவார். இறந்ததுக்கு ஒரு 5 நாள் முன்னாடி வரைக்கும் நான் அவங்க கூட இருந்திருக்கேன். வசதி எனக்கு எலும்பு சூப் போட்டு கொண்டுட்டு வா, பயத்து குழம்பு வச்சு கொண்டுட்டு வா, மிச்சர் வாங்கிட்டு வா, இப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் நான் சாப்பிட்டனால எனக்கும் ஒரு மனசு திருப்தியாக இருந்துச்சு. எங்கள் கல்யாணம் நடந்தது மெயின் காரணம் பெரியாதா. நீ கவிதா என் லைஃப்பில் வந்திருக்கானா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்ன சந்திரபிரியாதா. எங்கள் அண்ணாச்சி ரொம்ப சாதாரணமானவர். எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் பிள்ளைகளை வளர்ப்புல வந்து அவங்க ரொம்ப ஒரு கணிசாக தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க வளர்ப்பில் எங்கள் அண்ணாச்சி வந்து அடி வாங்காமல் துள்ளி குதிச்சு எங்கிட்ட தப்பிச்சு ஓடணும்னு பாருங்க, அடி வாங்காம போயிடுவார். என்ன மாதிரி ஆளுகள்லாம் அடித்தாலும் அடி வாங்கிட்டே தான் இருக்கும். எங்கள் அண்ணாச்சி ஆவுன்னு ஒரு உண்டா பண்ணி ஓடி. கல்யாணத்துக்கு பிள்ளைங்களுக்கு அவர் ட்ரெஸ் எடுக்கிறதும் அவர் தான், அந்த சம்பந்தத்தை பேசுகிறதும் அவர் தான், அந்த ஃபார்மேட் சொல்கிறதும் அவர் தான். எல்லாம் சரின்னு தான் கேட்போம். எல்லாம் பெரிய சொன்னால் சரி. அது மாதிரி வீடை வந்து ரொம்ப சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பார். தூசி தட்டுறது இதெல்லாம். அது மாதிரி எங்களுக்கும் அந்த பழக்கம் எங்கள் 5 பேர்த்துக்குமே இருக்குது. வீடு அவ்வளோ க்ளீனாக வைப்போம். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா நவீன் கல்யாணமும் என் மகா கல்யாணமும் அவர் இல்லை. சடங்கு ஃபங்க்ஷன் நல்லா வச்சுட்டாரு. பையனை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எதுனாலும் என் பையனுக்கு அவர் எங்கே வெளியே போனாலும் சாக்லேட் ஆகட்டும் பிஸ்கட் ஆகட்டும் என் பையனுக்காக மெனக்கெட்டு அதை வாங்கிட்டு வந்து கொடுத்து ரொம்ப ஆசைப்படுவார். யாருக்கும் தப்பு நினைக்காதவர் நாணயம். எங்களுக்கெல்லாம் வந்து சின்ன வயசுல நாணயத்தை சொல்லி கொடுத்தது பெரிய அப்பா எல்லாம் சொல்லி கொடுத்தது. கொடுக்கறது வாங்குறது வந்து ரொம்ப இதாக இருப்பார். ஒரு 5 ரூபா 10 ரூபானா கூட அந்த மாதிரி கரெக்டாக கொடுத்துருவாரு. அது மாதிரி நாங்களும் இன்ன வரையும் அந்த ரூபா விஷயத்துலலாம் அவ்வளோ கரெக்டாக இருப்போம். அவர் அவங்கள நல்லா வச்சுக்கிறாரு. அம்சாபாய் அப்படின்னு கூப்பிடுவாரு. எங்க அத்தை கேலி பண்ணுவாங்க, என்ன அம்சாபாய் அப்படின்னு. இருந்தாலுமே அவர் அப்படி பிரியமா வச்சுக்கிட்டதுனால அவங்களும் அந்த குடும்பத்துக்கு அடங்கி நடந்துக்கிட்டாங்க. ஊருக்கு அவ்வளோ நல்லது பண்ணுவார். கல்யாணங்கள் நிறையா கல்யாணத்தை நடத்தி வச்சுருக்காரு. பொது காரியங்களே அவ்வளோ பண்ணுவார். அவங்க கடைசி கீழே விழுந்த உடனே கொஞ்ச நேரத்தில் நான் தான் அவங்களுக்கு ஜூஸ் கொண்டு போய் கொடுத்தேன்.
வாங்கி குடித்தாங்க. ஐயா இன்னும் கொஞ்சம் வேணுமா ஐயான்னு கேட்டேன். இல்லை போதும் அப்படின்ட்டாங்க. என் கூட அவங்க கடைசியாக பேசின பேச்சு அந்த இதுதான். அது வந்து எனக்கு இப்போயும் நினச்சி பார்த்தா மனசு கஷ்டமாக இருக்கும். பெரியார் வந்து பர்ச்சேஸ்க்கு எப்பயுமே சென்னைக்கு தான் போவார். அவர் சென்னைக்கு போயிட்டு வந்தாருன்னா மறுநாள் காலையில் எல்லாரும் காலையில் சுற்றி வந்து 8 பேர் உட்காந்துருவோம். அவர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பண்ணுறதை அதை சுற்றி காட்டுவார். டக்குன்னு எடுத்து காட்ட மாட்டார். எல்லாம் உட்கார வச்சுட்டு அப்படியே ஒரு டெம்டேஷன் கிரியேட் பண்ணுவார். எல்லாரும் சுற்றி உட்காந்துருப்போம். முதல் எடுக்கிறது அவர் அழுக்கு வேட்டி எடுப்பார். அவர் என்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்றது காட்ட மாட்டார். வேட்டி எடுப்பார், அதை எடுப்பார், எல்லா ஜாமானையும் ஒதுக்கி எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக எடுத்து காட்டுவார். அது ரொம்ப ஆசையாக இருக்கும். அவருக்கு வந்து பட்டுச்சேலை நகை இதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நான் அவரோட காஞ்சிபுரத்துக்கு மட்டும் ஒரு 10-15 தடவையாக சேர்ந்து போயிருக்கேன். நானும் மகளெல்லாம் சேர்ந்து போயிருக்கோம். லைஃப்பில் வந்து சிக்கனமாக இருக்கணும், சேர்க்கணும், பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவர்கிட்டருந்து இப்போ நான் ரொம்ப கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். கல்யாண நேரத்தில் கூட பார்த்தோன்னா கூட இருந்து அடுத்தடுத்து வசதி அடுத்து இந்த இதை பாரு, அடுத்து இதை செய், அதை செய், அப்படி நல்லா அடுத்தடுத்து நல்ல ஒரு யோசனை சொல்லி கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக அந்த ஒரு 15-16 வருஷம் வந்து லைஃப் ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்தது. இப்போ இருக்கிற மாதிரி ஒரு பெரிய வசதி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் ஒன்றுக்கு ஒன்று அவ்வளோ சந்தோஷமாக ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன ரூமுக்குள்ளே இடித்து பிடிச்சிட்டு விளையாண்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த நாட்கள்லாம் மறக்கவே முடியாது. யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எங்கள் ஐயா இருக்கும்போது எங்கள் 5 பேருக்கு சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இறந்த போதும் பின்னாடி அவங்க சொத்து எல்லாம் எங்களுக்கு கொடுக்குற மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் இறந்துருக்காங்க. அடுத்ததா நம்ம பெரியம்மா. விருதுநகரை பூர்வீகமாக கொண்ட ராமையா நாடாரும் ஆவடையம்மாளும் தான் எங்கள் பெரியம்மா அம்சாதேவியோட அயப்பா அயம்மா. அவங்களுக்கு 5 பிள்ளைங்க. மூத்த மகன் முக்கந்த நாடார் தான் எங்கள் பெரியம்மாவோட அப்பா. அதுக்கு அடுத்ததாக பிறந்தவங்க அமிர்தம்மாள். எங்கள் பெரியம்மாவோட இந்த அத்தை தான் பின்னால அவங்களோட மாமியார் ஆனாங்க. அதுக்கு அடுத்ததாக பிறந்த பிள்ளைங்க நாகராஜம்மாள், திரவிய நாடார், சமுத்திர நாடார். எப்படி அமிர்தம்மாள் வெள்ளையப்ப நாடாரை கல்யாணம் பண்ணாங்களோ அதே மாதிரி அவங்க தங்கையான நாகராஜம்மாள் எங்கள் ஐயப்பா வெள்ளையப்ப நாடாரோட தம்பியான கந்தசாமி நாடாரை கல்யாணம் செஞ்சாங்க. அக்காவும் தங்கையும் ஒரே வீட்டுக்கு மருமகள் ஆனாங்க. பெரியம்மாவோட அயப்பா சின்ன வயசுல இறந்துட்டதால அவங்க அயம்மா மிஷின் வேலை பார்த்து அவங்க பிள்ளைங்களை ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்த்து வந்திருக்காங்க. பெரியம்மாவுக்கு அவங்க சின்ன அயம்மா மீனம்மா தான் அம்சமா இருந்ததால அம்சாதேவின்னு அவங்களுக்கு பேர் வச்சாங்க. அவங்க குலதெய்வமான மாலையம்மா பேரை அவங்க அப்பா எங்க பெரியம்மாவுக்கு வச்சா கூட அம்சாதேவின்ற பேரு அவங்களுக்கு நிலைச்சு போச்சு. பெரியம்மாவோட அம்மா பேரு அண்ணாமலை அம்மாள். பெரியம்மா தான் அவங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்த மூத்த பெண் குழந்தை. அவங்க கூட பிறந்தது 5 பேர். பெரிய தம்பிங்கிற ராமச்சந்திரன், தனபாலன், கஸ்தூரி, மகேஸ்வரன் மற்றும் மல்லி. விருதுநகர்ல இருந்து சென்னை போன அவங்க சித்தப்பா சமுத்திரம் அங்கே நல்ல எதிர்காலம் இருக்குன்னு அண்ணன்மார்களை சென்னைக்கு வர வச்சு காலப்போக்கில் அங்கேயே வியாபாரம் தொடங்கி வசதி வாய்ப்பு பெருகவே பெரியம்மாவோட மொத்த குடும்பமும் சென்னைக்கு குடி போனாங்க. 7 வயசுல சென்னைக்கு போன நம்ம பெரியம்மா கல்யாணம் வரைக்கும் சென்னை கேர்ளாக தான் இருந்தாங்க. தன்னுடைய 18வது வயசுல சொந்த அத்தை மகனான நம்ம பெரியாவை 1956 கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. 1 பவுன் தங்கம் 65 ரூபாய் இருந்த அந்த காலத்துல 100 பவுன் நகையும் போட்டு 5000 ரூபாய் ரொக்கத்தை டெபாசிட்டாக போட்டு சீரும் சிறப்புமாக அவங்க கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்க. நம்ம குடும்பத்துல இன்னொரு சிறப்பும் இருக்கு. பெரியம்மாவோட அம்மா அண்ணாமலையால் தான் அவங்க வீட்டுக்கு மூத்த மகள். அவங்களோட மூத்த மக நம்ம பெரியம்மா அம்சாதேவி. பெரியம்மாவோட மூத்த பொண்ணு வசந்திகா. அவங்களுக்கும் மூத்தது பொண்ணு தான் நம்ம ரதி. ரதிக்கும் பிறந்தது பெண் குழந்தை ஷாலினி. இப்படி 5 தலைமுறையா மூத்த குழந்தைகளா பிறந்த இவங்க 5 பேரும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தது கூடுதல் சிறப்பு. எங்க பெரியம்மா ரொம்பவே அமைதியானவங்க. இன்னைக்கு வரைக்கும் உடல்நலம் மீது அவ்வளவு அக்கறை கொண்டவங்க. சளைக்காம வந்தவங்களை நல்லா கவனிச்சு அருமையா சமைச்சு போடுவாங்க. எல்லாரையும் அரவணைச்சு ஒத்துமையா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரி, அவங்கள பத்தி நம்ம மக்கள் சொல்றதையும் இப்ப கொஞ்சம் கேட்கலாமா? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்க இங்க வந்து போனது? வந்தீங்கன்னா சந்தோஷமா பிள்ளை குட்டிகளோட கூட்டிட்டு வந்து இங்க வந்து ஒரு 15 நாள் 20 நாள் இருக்கிறது. நாங்க அங்க வந்தாலும்
குற்றாலம்பத்தில் நம்ம எல்லாம் ஒன்றா போகிறது, அங்கேருந்து கல் மேலே உட்காந்து நைட்டு 10 மணி வரைக்கும் உட்காந்துருக்குது, இதெல்லாம் நினச்சி பார்ப்போம். ஈரோட்டில் சாப்பிட்றது, குளிக்கிறது, பலாப்பழம் வாங்கிட்டு வருவோம் ஆசைப்பட்டு. இங்கேருந்து பலாப்பழம் வாங்கி மதுரைக்கு கொண்டாந்து கொடுத்து இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அம்சாக்கா வந்து என்னோட வயசு வந்து 12 வருஷம் மூத்தவங்க. அதனால அவங்க அக்கான்னு நான் கூப்பிட்டதே கிடையாது. ஆனால் அவங்களும் என்னை ஒரு மருமக ஸ்தானத்தில் வச்சுருந்தாங்க. நம்ம பிள்ளைங்க எல்லாருமே என்னை சித்தி சித்தின்னு கூப்பிடுங்க, அவங்களும் என்னை சித்தின்னு கூப்பிடுவாங்க. அதனால நான் அவங்கள பெரியமானு. அவங்களும் என் வாழ்க்கையில் முன்னோடியாகவும் உறுதுணையாகவும் இருந்திருக்காங்க. சினிமா வந்து சின்ன வயசுல இருந்து எல்லாரும் விரும்பி பார்ப்போம். நாங்களாம் ஜோதி கணேசன் ரசிகர்கள் எங்கள் குடும்பத்தில் உள்ள போகிறாங்க. எங்கள் மதனி அம்சாமணியெல்லாம் எம்ஜிஆர் ரசிகர்கள். இதனால இருந்து அப்போ எல்லாமே ஒரு தர்க்கமாக போட்டு போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்போம். மகன் மாதிரி தான் நானும் நினைப்பேன், அவங்க என் அம்மா மாதிரி நினைப்பேன். அவளை ஏதாவது ஒன்றத்தை இருந்த வீட்டில் கூட இருக்கத்துல எந்த உடம்புக்கு என்ன செஞ்சாலும் ஆச்சப்பா கூட கூட்டு போக மாட்டாங்க. குட்டி கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு வைத்தியம் மட்டும் கொண்டு வருவாங்க. அவன் எனக்கு ஒரு மகன், அவன் பிள்ளைகள் 2 எனக்கு பிள்ளைங்க தான்டா. நல்லா பார்த்தாங்க. எங்கள் அக்கா எங்கள் வீட்டுக்கு மூத்தபடியாக பிறந்தவங்க பாப்பையா ரொம்ப செல்லமாக இருந்தாங்கப்பா. எல்லாமே செல்லமாக இருந்துட்டு அது மாதிரி ஒரு வீட்டு கல்யாணம் முடிச்சு போனதும் மூத்த மருமகளாக போய் அவங்க எல்லாரும் மாமியார் மாமனார் நாத்தனாமார் எல்லாரையும் அனுசரித்து நடந்து குடும்பத்தில் எல்லாரும் நல்ல பேர் வாங்கினவங்கப்பா. பெரியம்மா பற்றி சொல்கிறதுன்னா, பெரியம்மா வந்து எனக்கு வந்து இன்னொரு அம்மா மாதிரி தான். அவங்களால அதை உணர முடியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆண் பிள்ளைங்க இல்லைன்றது பெருமாவுக்கு ரொம்ப ஒரு மனசில் ஒரு ஏக்கம் எப்பயுமே உண்டு. அது இருந்ததுனால என் மேலேயும் கண்ணை மேலேயும் பெரியம்மா இருப்பாங்க. எனக்கு ஆனால் ஆம்பளை பிள்ளை கிடையாது. சிவராமன் பிறந்திருக்கேன், எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லைங்கிற குறைய நினைவுல இல்லைடா. அக்கா வணக்கம்க்கா. நான் பேசுறது இப்போ எனக்கே சந்தோஷமா இருக்கு உங்களோட பேசுறது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இங்க லீவுக்கு வருவீங்க. நீங்க வரத்துல பிள்ளைங்களோட எல்லாரோட நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருந்தது. ஜவுளி கடைக்கு போயிட்டு வந்தது, பஜாருக்கு போயிட்டு வந்ததெல்லாம் எனக்கு நினைச்சு பார்த்தா இப்ப அவ்வளவு ஆசையா இருக்கு. நான் மதுரைக்கு வருவேன் என் மகளை கொண்டு வந்து விட வரத்துல. அப்ப மச்சானும் நீங்களும் என் மேல அவ்வளவு ஆசைப்படுவீங்க. அதெல்லாம் எனக்கு நினைச்சு பார்த்தா ரொம்ப ஆசையா இருக்குக்கா. அவங்க இன்னமும் இந்த வயசுலயும் எல்லாருக்கும் வரவங்களுக்குலாம் டீ போட்டு கொடுக்குறேன் அது செய்வாங்க. விருதுநகர்ல இப்பயும் 82 வயசு ஆகுது. இன்னும் பேரம்பேத்திக்கு பேரம்பேத்திக்க மகா எல்லாரும் வந்தாலும் புளியோதரை, பால் சாதம், கத்திரிக்காய் புளிக்குழம்பு, அவங்களால முடிஞ்ச கருப்பட்டி கொழுக்கட்டை இதனால வச்சு நல்லா சிறப்பாக கவனிப்பாங்க பணம் வந்தவங்களுக்கு. பெரியம்மாவை பற்றி சொல்லணும்னா அவங்க இன்னொரு அம்மா தான். நாங்கள் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து நான் பிறந்ததுலேருந்து ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் வரைக்கும் எல்லாம் சேர்ந்துருந்தோம். அம்மா பெரியம்மா எல்லாம் ஒரே மாதிரி தான் ஃபேமிலியில் இருக்கும். ஒரு டிஃப்ரென்ஸே இருக்காது. எனக்குள்ள ஒரு கண்டிக்கிறதா இருக்கட்டும், ஒரு எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், பெரியம்மா வந்து ஒரு பாசத்தோடையும் ஒரு கண்டிப்போடையும் வந்து ஒரு ஃபேமிலியை வந்து நல்லா ரன் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். இப்பயும் அவங்க 4:30 மணிக்கெலாம் 4:30-5 மணிக்குள்ளே எழுந்திரிச்சு அவ்வளோ வேலையும் 81 வயசாகுது. எல்லா வேலையும் அவங்களே தான் பண்ணுறாங்க. காய்கறி சூப்லாம் எனக்கு தெரிஞ்சு 30 வருஷமாத்துக்கும் மேலே தான் போட்டு இன்ன வரையும் அவங்க தவறாமல் குடிச்சிருவாங்க. சின்ன வயசாக இருக்கும்போது நாங்கள் ரொம்ப தப்பு பண்ணுவோம். கல்யாண வீட்டுக்கெலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது போனால் மிட்டாய் அள்ளுறது இதெல்லாம் செஞ்சாலும் 4 பேருக்கு தெரிகிற மாதிரி அடிக்க மாட்டாங்க. பக்கத்தில் வாங்க கூப்பிட்டு உட்கார சொல்லி நான் தொடையில நறுக்கு சொல்லி விடுவாங்க. மச்சடியாமல் இருந்து கூட ஒரு குழந்தைய போல அவரை பார்த்து கடைசி வரைக்கும் அவர் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட ஒரு நாள் கூட இன்னைக்கு வரைக்கும் ஒரு கண்டிச்சோ ஒரு சத்தம் போட்டோ கோவப்பட்டோ என்கிட்ட பேசினது இல்லை. எல்லாத்துக்கும் விருந்தாக்கள்னா நல்லா ஆக்குவாங்க. யாருக்குனாலும் சரி சடைக்காம நல்ல ஒரு இன்முகத்தோட நல்லா செய்வாங்க. ஒரு தடவைலாம் நாங்கள் 5 பேரும் மாப்பிள்ளமாரு பேரம்பேத்திக எங்களோட சேர்ந்து எங்க ஆட்சி விட்டாங்க. அத்தனை பேரும் கூட இருந்தாங்க. அவ்வளவு பேத்துக்கும் பயப்படாம முகம் துடிக்காம கோழி பிரியாணி செஞ்சு அவங்க கையாலேயே எல்லாத்துக்கும் பரிமாறி நல்லா பார்த்தாங்க. அதெல்லாம் மறக்கவே முடியாது. பெரியம்மா வந்து ஒரு உடம்ப மெயின்டைன் பண்றதுல அவங்கள மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னும் இந்த வயசுலயும் ரொம்ப பர்ஃபெக்டா அவங்க பாடியை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. டெய்லி அம்மாட்ட பொதுவாக பிள்ளைங்க பேசுகிற மாதிரி டெய்லி பேசுவோம். நம்ம அத்தையை பற்றியோ அச்சம் ரெட்டி இவங்களை பற்றி நம்ம எவ்வளோ குறைகள்லாம் பேச தான் செய்வோம். அவ்வளோ பேசினாலும் ஒரு நாளும் இந்த மாதிரி எதிர்த்து பண்ணு வையின்னு எங்களை சொல்லி கொடுத்ததே கிடையாது. இந்த மாதிரி பண்ணாதீங்க, பொறுமையாக போங்க, குடும்பத்தில் இப்படி இருக்கணும் வைக்கணும்னு எங்களுக்கு
ரொம்ப சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நான் என் பிள்ளைகளுக்கும் அதை வந்து நான் நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன். பெரியம்மா வந்து எனக்கு என் மேலே அது ரொம்ப அவங்க ஆசைப்படுவாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி பேப்பரில் வந்துடுவ, வந்து பேட்டி எடுக்கும்போது எங்கள் பெரியம்மா தான் எனக்கு டீ போட்டு கொடுத்தாங்க சொல்லணும்னு. அம்மாவுக்கு விட்டு கொடுக்குற மனப்பான்மை ரொம்ப இருக்கும். எங்கள் ஐயா என்ன சொன்னாலும் பொறுமையாக எதனாலும் எதிர்த்து பேசாமல் அமைதியாக தான் இருப்பாங்க. அவங்க ரெண்டும் ரொம்ப சண்டை போட்டு நாங்கள் பார்த்ததில்லை. ஒரு தடவை வீடு கட்டுறதுக்கு டைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஞாபகம் இருக்கு. அடுப்புக்கு அங்கே தூக்கிட்டு வரப்பட்ட பாட்டில் நான் பாடுபட்டேன். ஒரு திருச்சியில் ரிப்பேர் ஆயிடுச்சு பஸ்ஸு. அங்கே இருந்து இன்னொரு பஸ்ஸுக்கு மாற்றி ஈட்டி கொண்டு வந்து கொடுத்தது எல்லாம் உங்க மேலே இருக்கிற ஒரு சந்தோஷத்துல தான் நான் கொண்டாந்து கொடுத்தேன். இப்போ வந்து அவங்களுக்கு 82 வயசாகுது. இப்பயும் அவங்க பிள்ளைங்க, அவங்க பேரன் பேத்தி, அவங்களோட பிள்ளைங்க வரைக்கும் எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். அது அடிக்கடி அந்த மாதிரி வைப்பாங்க. இப்பெல்லாம் யாராலையும் அவங்க அந்த மாதிரி செய்யவே முடியாது. பிள்ளைகளை ரொம்ப செல்லமாக வச்சுருப்பாங்க, எல்லா பிள்ளைகளையுமே. ரொம்ப பிள்ளைனாலுமே அவங்க யாரையும் வைய விட மாட்டாங்க, அப்போ ரொம்ப பிரியமாக வச்சுருப்பாங்க. எங்கள் ஐயா வந்து கூடயே வச்சுருப்பாரு, தனியாகவே விட்டதே இல்லை. எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போகிறது வைக்கிறது, தனியாக ஒரு கடை கூட உங்களுக்கு போக தெரியாது, எல்லாமே அவரே வாங்கி கொடுத்துருவாரு. அவர் இறந்தோடனே என்ன பண்ணுவாரோன்னு ரொம்ப பயந்தோம். ஆனால் பரவாயில்ல, ஓரளவுக்கு அவங்களா ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. 4 பேர் இருக்கும்போது இல்லை பொதுவில் சொல்ல பெரிய என்ன சொன்னால் பெரியமா சரின்னு கேட்டு போயிடுவாங்க. அந்த நேரத்தில் அவங்க எதிர்த்து பேசுறதும் மறுத்து பேசுறதும் நான் அவங்கள பார்த்ததில்லை. வேண்டாங்க, இந்த வீட்டுல நீ புருஷனா இல்ல நான் புருஷனா? எதுத்தா பேசுறது? என்ன இருந்தாலும் இந்த ஆளுக்கு இம்புட்டு கோவம் வரக்கூடாதுப்பா. அவங்க பெரியப்பா பெரியமா தனியா இருக்கும்போது யாரு சொல்லி யார் கேட்பான்னு எனக்கு தெரியாது. மேபி பின்னாடி அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க எப்படி சொன்னீங்க, அது எதுவும் பேசுங்களா எனக்கு தெரியாதுமா. நான் ஆம்பளை, மரியாதை நடந்துக்க. பிச்சு புடுவேன் பிச்சு. எல்லாம் பொண்டாட்டிக்கு பாய்ந்த பசங்க. அவங்க வந்து பொதுவாக ஹாஸ்பிட்டலுக்கே போகவே மாட்டாங்க. வீட்லயே கைப்பக்குவமா இருந்து பல டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அவங்க வந்து எப்பவுமே ரொம்ப ஆசைப்படுறது வந்து பிள்ளையரப்பா ரொம்ப ஆசைப்படுவாங்க. நான் வரைஞ்சு கொடுத்த பிள்ளையரப்பா படத்தை வந்து ரொம்ப நாள் வச்சிருந்தாங்க தெரியுமா. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்பயும் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கூட சமீபத்தில் வீட்டுக்கு வந்திருக்கும் போது கூட எனக்கு ஒரு பிள்ளையார் சிலை கிஃப்ட் கொடுத்துட்டு போனாங்க. தினம் அம்மாவை பார்க்க போவோம். சாயந்தரம் சமையலாக்கி டெய்லி இல்லாட்டினாலும் எப்பயாவது ஒருக்க இந்த புளியோதரெல்லாம் கிட்டினாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பேரன் பேத்தி எல்லாரையும் வச்சு அவ்வளோ பேருக்கும் ஷேர் பண்ணி அவங்க எடுத்து வச்சு எங்களுக்கு சாப்பிட வைப்பாங்க. சமையல் பண்ணுறதோட அவங்க அத்தனை பேர்த்துக்கும் அவங்க கையாலேயே பரிமாறி எல்லாம் பண்ணிட்டு தான் கடைசி தான் அவங்க சாப்பிடுவாங்க. அந்த பொறுமையெல்லாம் எங்களுக்கு கூட கிடையாது. அந்த வகையில் அவங்கள ரொம்ப பாராட்ட தான் செய்யணும். இப்பயும் அவ்வளோ வயசுக்கு அப்புறம் 4 மணிக்கு எழுந்திரிச்சு வாக்கிங் போய் வந்து அவ்வளோ வேலையும் பார்க்குறாங்க. அவங்க இப்படி போல அவங்க எப்பயுமே நல்லா இருக்கணும். வாழ்த்து சொல்ல வயசு இல்லைக்கா, அதனால உங்களை வணங்குறேன்க்கா. உங்களை வந்து அம்மா இப்ப இல்லாததுக்கு உங்களை நான் அம்மாவான்னு நினைச்சுக்கிறேன். எனக்கு அதுவே அவ்வளவு சந்தோஷமா இருக்குக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. எங்களை வாழ எல்லாத்தையும் பிள்ளைகிட்ட எல்லாம் நல்லா வாழ்த்துங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்தவரை எல்லா புகழும் என்னை பெற்றவங்களுக்கு தான். அம்மா ஐயாட்ட பிறக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும், தவம் பண்ணியிருக்கணும். பெரியாவோட 5 பொம்பளை பிள்ளைங்கள மூத்தவங்க வசந்திக்கா. அவங்கள பத்தி நான் சொல்றதை விட நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா. வசந்திக்கா வந்து எனக்கு இன்னொரு தாய் மாதிரி. இங்கே இருக்கும்போது அவங்க வீட்டுக்கே நாங்கள் போவோம், அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி நல்லா கவனிப்பாங்க. வசந்திக்கா வந்து எப்பயுமே கொஞ்சம் ஸ்பெஷலாக இன்னும் ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. அவங்க ஒரு நாள் கூட அவங்ககிட்ட ஒரு வசம் வாங்கினது எதுவும் கிடையாது. ரொம்ப பிடிக்கும். அக்கா, மூத்த அக்காவா. இந்த ஊர் வழக்கம் வந்து டெய்லி அம்மா வீட்டுக்கு போகிற வழக்கம். என் கல்யாண புதுசில் எனக்கு அப்போ எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் எங்கள் அக்கா நல்லா வா, நீ அம்மா வீடு இல்லைன்னு நினைக்காத, நல்லா இருட்ட வான்னு சொல்லுவாங்க. வாரம் சனிக்கிழமை நான் எப்பயுமே அவங்க வீட்டுக்கு போகிற வழக்கம் இருக்கும். பிள்ளைங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு தான் போவேன். அவங்க நான் வரோன்னு சொல்லி கோழி குழம்பு வச்சு சாப்பிட்டு தான் என்னை அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் தலைக்கு பூ வாங்கி கொடுத்து ரிக்ஷாலையும் ரூபா கொடுத்து அனுப்பி வைப்பாங்க. அமைதின்னு சொல்ல போனா வசந்திக்கா மட்டும்தான். அவங்க எப்போ வீட்டுக்கு போனாலும் ரொம்ப ஆசையா அன்பா உனக்கு உமா காப்பி போட்டு வரவா அடிப்பாங்க. அவங்க அந்த கேட்குற அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப ஆசையா சரி நான் போட்டு கொடுக்குற அந்த காப்பி கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள எனக்கு எங்க மச்சானோ அவங்க தான் தாயும் தகப்பனும் மாதிரி தான் இன்னும் நான் சொல்லுவேன். அடுத்து நம்ம லதாக்கா பத்தி பார்க்கலாமே. யாருக்குனாலும் நல்லா ஹெல்ப் பண்ணுவா. வெளி வேலை எந்த வேலைனாலும் சரி, யாருக்குனாலும் சரி சடைக்காம நல்லா செஞ்சு கொடுப்பா. அவளை மாதிரி செய்யவே முடியாது. எனக்கும் ஒரு அன்னைக்கும் கூட ஒரு சட்டை தச்சு கொடுக்கறது, டெய்லர்கிட்ட போய் கொடுக்கறது, வாங்குறது, எதுனாலும்
இத்தனை தடவை அலைஞ்சிருக்கா. அதெல்லாம் யாரும் இப்போ செய்யவே மாட்டாங்க. எங்கள் வீட்லேயே அவங்க தைரியசாலினா அவங்க தான். நான்லாம் ரொம்ப குளத்தனமாக இருப்பேன், அந்த மாதிரிலாம் பேச தெரியாது. லதாக்கா ரொம்ப கலகல டைப்பு. கடைக்கு எங்கே கூப்பிட்டாலும் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் கீழாசல் வளர்த்தூனுக்குலாம் போனாலே எனக்கு அவங்க நினப்பு வராமல் இருக்காது. அவங்க கொஞ்சம் 5 பேர்த்தில் அவங்க தான் கொஞ்சம் நல்லா சிரித்து பேசி காமெடியாக பேசுகிற படம் அவங்களுக்கு இருக்கும். எல்லாரையும் சிரிக்க வைக்கிற இது இருக்கும். மதுரில் இருந்து ஒரு மீனாட்சி சிலையும் லிங்கமும் சேர்ந்து ஒரு செட்டாக எனக்கு வாங்கி கொடுத்து அவளே அந்த மீனாட்சிக்கு தாலியெல்லாம் செஞ்சு போட்டு அதை எங்கள் பூஜை இடத்துல கொண்டு அவளை கொண்டு வச்சு ஆசையாக எனக்கு கொடுத்தா எனக்கு. அதை நான் இப்போயும் நான் அந்த பூஜை நான் பார்க்குறப்பெல்லாம் எனக்கு அவள் நினைப்பு தான் எனக்கு ரொம்ப வரும். எனக்கு அவளோட ராசியாக நான் அதை நினச்சி நான் அதை வச்சுருக்கேன். ஒரு சினிமாவுக்கு போயிருந்தோம். ஒருத்தர் பின்னாடி இருந்து காலை வச்சு ஏற்றிக்கிட்டே இருந்தான். நான் சொன்னேன், அவங்க வந்து இவ்வளோதான் பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரில. எந்திரிச்சு ஒரு மாதிரி ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஓவராக இது பண்ணி பெரிய கூட்டம் கூடி இதாகிடுச்சு. பார்த்தா அடுத்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அவன் ஆளே காணோம், ஓடிட்டான். அந்த அளவுக்கு அவங்க தைரியமாக இது பண்ணுவாங்க. லதாக்காவோட நிகழ்வுமே எங்களை விட்டு போகல. அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. மதுரையில் இருக்கிறதுனால அவங்க அடிக்கடி வந்து எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. வந்து ஐயா அம்மாட்ட எப்படி பேசுகிற மாதிரி தான் அவங்கள்ட்ட வந்து ஒரு ஃபீலிங்காக பேசிட்டு போவாங்க. ஜாலியாக பேசுவாங்க. எங்கள் வீட்டிலே ஜாலியாக பேசுகிறது அவங்க தான். அவங்க பேசினாலே எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போயும் நம்ம இப்போ இந்த இதெல்லாம் நம்ம எவ்வளோ ஜாலியாக நம்ம இப்போ என்ஜாய் பண்ணுறோம். இந்த மாதிரி சேர்ந்து இருந்து இப்போ அவள் இருந்தால் அவள் ரொம்ப ஆசைப்படுவாள். அவள் மட்டும் இப்போ இருந்திருந்தேன்னா ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாள். அவள் இல்லையே குறை ஒன்று தான் இப்போ ரொம்ப இதாக இருக்குது. மதுரை போகிற நேரம்னா அவங்களோட மதுரை பூரா நான் சுற்றி பார்த்துருக்கேன்னா அவங்க மூலியமாக தான் எனக்கு தெரியாத கடைகள் அவ்வளவும் எங்களை கூட்டிகிட்டு போய் எல்லா இடமும் பார்த்துருக்கோம். அப்போ பொதுவாக நான் ரொம்ப கவலையாக இருக்கிறப்பெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஆறுதலாக சொல்லுவாள். நல்லா ஆறுதலாக பேசுவாள். எனக்கு எப்பயுமே சப்போர்ட்டாகவே இருப்பாள். எங்களை அதான் பார்க்குற நேரம்னா சொல்லுவாங்க, நம்ம 5 பேரும் எப்பயுமே ஒன்றா இருக்கணும். இனிமேல் அடுத்த ஜென்மத்தில் நம்ம என்ன ஒன்றாவா பிறக்க போகிறோம், எப்பயும் நம்ம ஒன்றா இருக்கணும்னே சொல்லுவாங்க. அதை எனக்கு இன்னமும் மறக்க முடியல. மதுரைக்கு வந்தால் ரொம்ப ஆசைப்பட்டு வருவாங்க. நாங்கள் வந்தால் ரொம்ப பிடிக்கும். வந்தாலே நாங்கள் எப்போயுமே கடைக்குத்தான் போவோம். பொதுவாக எல்லா பக்கமும் அவங்க தான் எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. ஊருக்கு நாங்கள் எத்தனையோ தடவை நாங்கள் இங்கேருந்து விருதுநகர் பழையபடி ரிட்டர்ன் போகிறப்ப மாட்டுத்தாவணிக்கு வந்து வண்டியில் வந்து பல தடவை என்னை வந்து இறக்கி விட்டுருக்காங்க. அது மாதிரி அவள் எல்லாத்தையும் ஒரு கல்யாண வீடு கூட்டத்தில் அவளை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் காமெடி பண்ணி நல்லா சிரிக்க வைப்பான். எல்லாம் நல்லா சிரிப்பாங்க. ஆனால் அவள் எல்லாத்தையும் நல்லா சிரிக்க வச்சுட்டு கடைசி எல்லாத்தையும் அழுவ வச்சுட்டு அவள் போயிட்டான். அடுத்தது நம்ம உமாக்கா. உமாக்கா எனக்கு என் பிள்ளைய கல்யாணத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க எனக்கு இன்னொரு கை மாதிரி. அவங்க மகளை பார்த்தனால என்னை ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஒரு நாளைக்கு 5-6 தடவை ஃபோன் பேசுவாங்க. உமாக்காட ஒன்று சொல்லணும். இன்னும் நீங்க கொட்டின கொட்டு எனக்கு என்ன வலிக்குது. கொட்டினா மாற ஒரு கொட்டு எப்ப நாத்தா கூட என்ன இந்த மாதிரி எல்லாம் அடிச்சது இல்லை. அநியாயம் பண்ணுவாங்க உமாக்கா. அதே மாதிரி எனக்கு வந்து ஃப்ராக்சர் ஆச்சு. அதுக்கு காரணம் உமாக்கா தான். ஏன்னா முதுகுல யானை தூக்கிட்டு விளையாடுறேன்னு சொல்லிட்டு ஒழுங்கா தூக்க தெரியணும். இல்லை பெசாமையாவது இருக்கணும். தூக்குறேன்னு சொல்லி என்னை கீழே போட்டு ஃப்ராக்சர் ஆகி அதெல்லாம் மறக்க முடியும். இப்போ இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு அதெல்லாம் பேசுறதுக்கு. கிஃப்ட்டுன்றதுல சேலை எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு சேலை எடுத்து கொடுக்குறாங்க. என் பிள்ளைங்களுக்கு ஐஷு நந்தினி அதுகளுக்கும் அவ்வளோ ஜாமான் வாங்கி கொடுக்க, என் பேரன் பேத்தி வரையும் அவ்வளோ ஜாமான் வாங்கி கொடுக்குறாங்க. அதுகளே உமாச்சின்னு ரொம்ப ஆசைப்படுங்க. மதுரையில் நான் ஐயா அம்மா உமா எல்லாரும் எக்ஸிபிஷன் போயிருந்தோம். இருக்க அதுவும் ஐயாவுக்கு வந்து கடப்பக்கம் போனால் பிடிக்கவே பிடிக்காது. நானும் உமா மட்டும் சரி கடப்பக்கம் போகட்டு கிளம்புனோம். ஐயா சொன்னாங்க போயிட்டு சீக்கிரம் வந்துடணும் அப்படின்னு முதல்ல சொல்லி விட்டாங்க. நம்ம தான் கடப்பக்கம் போகணும் சொல்லையா இருக்கணும். நேரம் போதே தெரியாது. போனால் கொஞ்ச நேரத்தில் எங்கள் ஐயா வந்துட்டாங்க. போகமா வருவாங்க. அவங்க பார்க்குறப்ப எனக்கே பயமாக தெரிஞ்சிச்சு. ஏன் வசதி நான் உன்னை சீக்கிரமே வர சொல்லி சொன்னேன். நீ இவ்வளோ நேரம் காட்டிட்டு இருக்கீங்க. நீ இந்த உமாவோட ஏன் சேர்ற? நீ இந்த உமாவோட சேர்ந்தா நீ கெட்டுதான் போவ. நீ உமாவோட சேராது அப்படின்ட்டு அவங்க சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்டு உமாவுக்கு குவச்சிக்கிட்டா விறுவிறுன்னு அவருக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டான் முன்னாடி. ஏன் உமா நில்லுமான்னு போகாத. இப்போ அடி நானும் பின்னாடியே போனேன். பசங்க நீ எவ்வளோ வராங்க என் கூட வந்தீங்க நீங்க கெட்டு போயிருவீங்க. நீ எவ்வளோ வராங்க நீங்க வந்துட்டு அவாடி விறுவிறு போனேன். இப்போ கூட அதை நினைச்சா உடனே எனக்கு சிரிப்பாக தான் வரும். அப்புறம் ராத்திரி அப்புறம் போய் அப்புறம் அம்மா எல்லாம் அவளை சமாதானப்படுத்தி ஒரு வழி அப்புறம் அந்த இது முடிஞ்சது. சந்தோஷக்காவும் சண்டை போட்டாங்கன்னு விளக்கமாறு சாக்கு இன்னைக்கு நல்லா வர சொல்லுவாங்க. எல்லாரும் சேர்ந்து போவோம். இத்தனை பேர்த்துக்கு சமையல் போட்டு வருஷம் ஒருக்க விருந்தாக்கி நாங்கள் எத்தனையோ தடவை அந்த மாதிரி சாப்பிட்ருக்கோம்.
சமையலாக்கி போடுறது மட்டும் இல்லாமல் கும்பக்கரை, சுருளி இந்த மாதிரி பல ஊர்களுக்கும் பக்கத்தில் சுற்றி எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ நம்ம சந்தோஷ்கா. சந்தோஷம். என் மகா வந்து ஒரு வருஷம் விருதுநகரில் படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. நேரம் அவளும் அவன் மாப்பிள்ளையும் சேர்ந்து எங்கள் வீட்டில் இருக்கட்டும், எங்கள் வீட்டில் இருந்து என் பிள்ளைய மாதிரி நான் அவளை கவனிச்சுக்கிறேன்ட்டு ஒரு வருஷம் வந்து அவள் வீட்டில் இருந்து படிக்க வச்சது எனக்கு என் ஆயுசுக்கு நான் அதை மறக்க மாட்டேன். சந்தோஷம் மீனா அவங்களும் இவங்க லைன் போயிருக்க நேரம்லாம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒருக்கெல்லாம் பார்த்தாரா எனக்கு ரொம்ப சுவர் ஆயிடுச்சு, அது எனக்கே தெரியல. உடனே வந்துட்டாங்க 2 பேரும். சந்தோஷம் மீனா மாப்பிள்ளை மாதிரி 2 பேர் 4 பேர் உடனே வந்துட்டு அந்நேரமே ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதை நான் மறக்கவே மாட்டேன், இவங்களும் அதை மறக்க மாட்டாங்க. அது 2 பேரும் நாங்கள் ரொம்ப நினைக்கிறோம் டெய்லியும். சந்திரகாசனால சிவின்னு ஈஸியாக இருக்கும். சாரி விசி ஆப்ரஹால்னீங்கன்னா அப்துல் கலாமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா. விசின்னு இன்சியல் ஈஸியாக விசின்னு தான் போடுவார். அதனால எனக்கு கையெழுத்து போட ரொம்ப லேசாக இருக்கும். 2-3 தடவை நான் அந்த மாதிரி போட்டு ஒரு தடவை ஸ்கூலில் ஆகப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். பிளேடை வச்சு நாங்களாம் அது இதாக திருப்பி போட்டு அந்த இதாகிடுச்சின்னு சொல்லி அந்த பிளேடை வச்சு எடுத்து அது பண்ணனால அவங்களுக்கு சந்தேகப்பட்டு எனக்கு வர வச்சு பிறகு கண்டிச்சு அனுப்புனாங்க. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. சந்தோஷா என்ன சொன்னாலும் செய்வாங்க. உடனே வீட்டுக்கு வந்து இந்த கல்வினால எனக்கு பண்ணி கொடுப்பாங்க. என்னுடைய நல்ல விஷயங்கள், என்னுடைய மன கஷ்டம், நல்ல விஷயம், கெட்ட விஷயம் எதுனாலும் அவன்கிட்ட ஷேர் பண்ணி பேசணும்னா எனக்கு மனசு விட்டு அவன்கிட்ட தான் எதுனாலும் பேசுவேன். கடைசியா மீனாக்கா. மீனா அவள் என்னை எப்பயுமே ஆசையா பீட்டர்னு கூப்பிடுவா. எல்லாம் என்னை வீட்டுக்கு சாப்பிட வாங்க அப்படின்னு அன்பா கூப்பிடுவா. நானும் மீனாக்கா வச்சு நாங்கள் அடித்த லூட்டி வந்து வேற லெவலு. அந்த வேலைக்கார பிள்ளைகிட்ட வந்து ஜூஸை கொடுத்து விட்டு அது போய் அங்கே போய் மறைஞ்சு நின்று குடிக்கும். அதை வந்து நாங்கள் மறைஞ்சு நின்று நாங்கள் 2 பேரும் அதை கலாய்க்கிறது, சத்தம் போடுறது அப்படின்னு சொல்லி நிறைய நடக்கும். நான் ஊருக்கு பல தடவை எங்கள் ஐயா கூட எங்கள் ஆட்சி வீட்டுக்கு போவேன். அந்த மாதிரி போகிறப்ப என் பிள்ளைங்களை வந்து விட்டுட்டு போகிறனால என் தங்கச்சிட்ட தான் விட்டுட்டு போவேன். நல்லா பார்த்துக்குருவா. என் 2 பிள்ளைகளையும் பல தடவை விட்டுருக்கேன், நல்லா பார்த்துக்குருவா. மீனாக்கா அமைதியானவங்க, அமைதியை காரியத்தை சாதிப்பாங்க. அவங்க அமுக்குடி மீனாக்கா. நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ அம்மானு அங்க இருந்த வரைக்கும் நான் தேடினதே தனியா அம்மானு தேடினதே கிடையாது. 4-5 பேர் அக்கா தங்கச்சிகளோடு சேர்ந்து இருந்தது தான். இந்த காலத்தில் வந்து என்னோட பிள்ளைங்களா இருக்கட்டும், எந்த இதாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு பிள்ளைங்க 2 பிள்ளைங்களோட இருக்கிறதுனால ரொம்ப கேதரிங் வந்து ரொம்ப இல்லை. எல்லாம் வந்து தனிமையில் இருக்கிற மாதிரி தான் நிறையா இடங்கள்ல வீடுகளில் இருக்குது. அங்கங்கே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சேர்றாங்களே தவிர ஃபேமிலிக்குள்ளே வந்து சேர்றது ரொம்ப கம்மி. அந்த வாய்ப்பு வந்து எங்களுக்கு, எனக்கு, அண்ணாக்கு, எங்கள் அக்காக்கெலாம் ரொம்ப நல்லா கிடச்சிது. 5 சிஸ்டர்ஸோடு இருந்தோம். அவங்க பிள்ளைங்க மச்சாமாரு அதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆட்சி வீட்டு ஃபேமிலியே வந்து இந்த உப்மா ஃபேமிலின்னு ஒரு விஷயம் சொன்ன மாதிரி டோட்டல் சினிமா ஃபேமிலி. எப்போ பாரு வீட்டில் வந்து சினிமா பற்றி தான் பேச்சா இருக்கும். பேசியே தேட்டரை கட்டிட்டாங்க. படிப்பை பற்றி பேசுறது கிடையாது யாரும். சின்னதில் குற்றாலத்துக்கெல்லாம் போனோம்னா எங்கள் அம்மா ஒரு 15 நாள் அங்கே இருப்பாங்க. ஆனந்த் சந்திரனாச்சு ஒரு குரூப் போவோம், பாலனாச்சு ஆனந்த் ஒரு குரூப் போவோம். ஆளுக்கு ஒவ்வொரு வாரம் ஷிஃப்டிங் முறையில் இருப்போம். அது வந்து செலவு சுருக்கமாகவும் இருக்கும், குடும்பத்தோடு போகிற மாதிரி இருக்கும், குற்றால சீசன் அனுபவித்த மாதிரி இருக்கும். அந்த காலங்களில் இப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. சில பேருக்கு கொடைக்கானல் பிடிக்கும், ஊட்டி பிடிக்கும். எங்களுக்கு குற்றாலம் தான் மெயினாக பிடிக்கும். 8 பேரும் நாங்கள் வந்து கூட பிறந்தவங்க ஒரு ஃபீலாக தான் இருப்போம். இன்றைக்கும் எல்லாத்துக்கும் வயசெல்லாம் 50-55 வயசு மேலே போயிட்டால் கூட அந்த பழைய ஃபீலிங் தான் எங்களுக்குள்ளே இருக்குது. எங்கள் குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கையாக இல்லாமல் குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சலில் ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காற்றடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடித்தா ஏற்று நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான். அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் உலா போகும். அது ஒரு
நிலவினில் தினம் தினம் உலா போகும் நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். காற்றும் கூட எங்களுடன் இரவினில் தூங்க இடம் கேட்கும். மழை துளி கூட என் தாயின் மடியினில் தவழ தினம் ஏங்கும். நத்தை கூட்டின் நீர் போதும் எங்களின் தாகம் தீர்த்து கொள்வோம். கத்தும் கடலும் கை கட்ட கவிதைகள் போலே வாழ்ந்து வந்தோம். அறிய வைத்தாள் என் அன்னை, அண்ணன் தங்கை ஐவருமே நேசம் கொண்டோம் தமிழ் மண்ணை. நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். எங்கள் அம்மா ஐயா என் தங்கச்சி மகன் எல்லாத்தையும் பற்றி பேச சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இதுக்கு நான் கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் நல்லா பார்த்துக்கிடுதுங்கடா. மருமக்க பார்க்கல எல்லாம் எனக்கு 5 மருமகளும் 5 பிள்ளைய நல்லா எல்லாரும் நல்லா பிரியமா இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பேரம் பேத்தி எல்லாமே நம்ம ஆசமாக இருக்கீங்கடா. எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறத அன்னதமா நான் வேண்டுவேன். எல்லா பிள்ளையும் நம்ம பிள்ளையாத எந்த பிள்ளையும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பேன். ஒரு ஆள் விட்டு கொடுத்து சௌஜன்யமா போனாங்க. ஒரு சிறு விஷயத்தை ஊதி ஊதி பெருசாகி நெருப்பாக கூடாது. நான் நல்லா ஒரு குறை இல்லாமல் இருக்கேன்டா. இல்லை நல்லா இருக்கேன். நீங்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும்டா. பேரம் பேத்தி மருமக மகா எல்லாமே நல்லா இருப்பீங்கடா. 8 தலைமுறையை கண்ட இவ்வளவு பெரிய நம்ம குடும்பத்தை கட்டி காப்பாற்றி நிலைநிறுத்தினதுக்கு முக்கிய காரணம் ஒத்துமையும் விட்டு கொடுத்து நடந்த மனப்பான்மையும் தான். நாமளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து எப்போவும் ஒத்துமையோடும் சந்தோஷமாகவும் இருக்கணுன்றது தான் நம்ம வீட்டு பெரியவங்களோட ஆசை. அதன்படி நாம் இன்று போல் என்றும் வாழ்ந்து காட்டுவோம். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், அன்புமணி வழங்கும் சுரங்கம் வாழ்க வாழ்க. எங்கள் வீடு கோகுலம் என்றுடன் நான் கண்ணலாம், தந்தை வாசுதேவனோ தங்கமான மன்னனாம். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், அன்புமணி வழங்கும் சுரங்கம் வாழ்க வாழ்க.
54 வருஷம் ஆகுது. அம்சாக்கா வந்து என்னோட வயசு வந்து 12 வருஷம் மூத்தவங்க. அவங்களும் என்னை ஒரு மருமக சாப்பிட்றதே வச்சிருந்தாங்க. கேட்கறான் பாரு கேரப்பைய மாதிரி ஒரு கேள்விய. கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லல. மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல சிறந்தது அம்மாவும் அப்பாவும் தான். அம்மா அப்பா இல்லாம இந்த உலகத்துக்கு நம்ம வரவே முடியாது. புதிய தத்துவம் 1036. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே சின்னராசா, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே சின்னராசா. அப்புறம் எங்க அம்மா சின்னதுல இருந்து ரொம்ப அப்புறம் கட் பண்ண ஐஸ்வரி. அப்புறம் எங்க ஐயா வந்து நல்லா பெட்டடிக்கிறாயா? அப்புறம் ஆச்சி எதுனாலும் கேட்பாங்க. அடுத்து எங்க ஐயா பத்தி சொல்றேன்னா எவ்வளவோ சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பேப்பரை பார்த்தும் சொல்லலாம். ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? இதுதாங்க நம்ம வரலாறு. பெரிய ராஜராஜ சோழ இவருக்கு ஒரு வரலாறு.